11ஆம் பாவம். தொழிலில் லாபம் பெற குருநாதர்கள் தெய்வத்திற்கு லாபத்தில் பங்கு என தொடங்க வேண்டும். கோபுர தரிசனம் செய்தல், கோவில் உண்டியலில் 11 ரூபாய் பணம் போட வேண்டும். கோவில் உண்டியலில் 11 ரூபாய் பணம் போட வேண்டும். கணுக்கால் வலி வராமல் இருக்க அந்த நோய் உள்ளவருக்கு உதவி செய்தல் மற்றும் பூட்ஸ் சாக்ஸ் தானம் கொடுக்கணும். பூடிஸ் பூஸ்ட்னு கேட்ட போதுங்க, பூட்ஸ். நண்பர்கள் மூத்த சகோதர உறவு வலுப்பெற, நண்பர்கள் மூத்த சகோதரர்கள் உறவு வலுப்பெற வெள்ளை பேப்பரில் நமது பெயரையும் அவரது பெயரையும் பச்சை மையில் எழுதி புதன்கிழமை சனி ஓரையில் வீட்டிலுள்ள மரம் செடியில் கட்டிவிடவும். நண்பர்கள் மூத்த சகோதர உறவு வலுப்பெற வெள்ளை பேப்பர்ல நமது பெயரும் அவர்கள் பெயரையும் பச்சை இங்கில் எழுதணும். புதன்கிழமை அன்னைக்கு சனி ஓரையில வீட்டில் உள்ள ஏதாவது மரம் செடியில கட்டி விட்டுறணும். பனிரெண்டாம் பாவம். வெளிநாடு செல்வதற்கு விசா பெற முயற்சி செய்பவர்கள் அந்த நாட்டின் சின்னத்தை நமது பெட்ரூமில் ஒட்ட வேண்டும். நீ எந்த நாட்டுக்கு போ, அமெரிக்காவுக்கு போறன்னு வச்சுக்குவ, அங்க அடையாளம் வந்து அந்த சுதந்திர தேவி சிலை அப்படின்னு ஒண்ணு இருக்கும், பார்த்துருக்குறீங்களா? இப்படி விளக்கு எரிஞ்சிட்டு, அதான் அமெரிக்கானா அதுதான் அந்த மாதிரி. அப்ப நீ எந்த நாட்டு, ஜப்பானுக்கு போறியா, ஜப்பானுக்குன்னு சொல்லி ஒரு சின்னம் இருக்கும், அந்த நாட்டோட இது பண்ணிக்கணும். உலக உருண்டை பொம்மை வாங்கி வைக்க வேண்டும். உலக உருண்டை பொம்மை வாங்கி வைக்கணும். எந்த நாட்டுக்கு செல்ல வேண்டுமோ அந்த நாட்டு தூதரகத்திற்கு அடிக்கடி செல்ல வேண்டும். நீ மெட்ராஸ்ல இருக்குதுன்னு சொல்லக்கூடாது, காரம் இருக்க மெட்ராஸ் போயிட்டு வா. ஐயா இதெல்லாம் நாளைக்கு ஜாதகம் பார்க்கும் போது அந்த பையன் கேட்பான், நான் இந்த நாட்டுக்கு போகணும்னு இருக்கிறேன், அப்படியா அந்த இதுக்கு எம்பசிக்கு போயிட்டு வா அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது சிம்பிளா வேலை முடிஞ்சிடும். எந்த நாட்டிற்கு செல்ல முயற்சி செய்கிறோமோ, எந்த நாட்டிற்கு செல்ல முயற்சி செய்கிறோமோ அந்த நாட்டின் பெயரை கொய்யா இலையில் எழுதி, கொய்யா இலை இருக்கு இல்லையா, கொய்யா மர இலை, அதுல எழுதி அதனுடன் வெற்றிலையை சேர்த்து
மாலையாக கட்டி ஆஞ்சநேயருக்கு போட வேண்டும். எந்த நாட்டிற்கு செல்ல முயற்சி செய்கிறோமோ அந்த நாட்டோட பேரை கொய்யா இலையில எழுதி கூடவே வெற்றலை சேர்த்து மாலை மாதிரி கட்டி ஆஞ்சநேயருக்கு போடணும். ஆஞ்சநேயர் இப்படி பறந்து போனார் இல்லையா, அது மாதிரி பறந்து போறதுக்காக. பண விரயத்தை தடுக்க, பண விரயத்தை தடுக்க 2 பேங்கில் அக்கவுண்ட் வைக்க வேண்டும். முதல் அக்கவுண்டிற்கு பணம் வருமாறு செய்து 2வது அக்கவுண்டிற்கு மாற்றிவிட வேண்டும். உங்களோட ஜிபே நம்பர் ஒன்று கொடுத்துடணும். உங்களுக்கு வந்த பிறகு உங்களுடைய பர்சனல் இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு மாத்திக்கணும். முதல் அக்கவுண்ட் எப்பொழுதும் மினிமம் பேலன்ஸ் இருக்க வேண்டும். நடைபாதையில் உள்ள வறியவருக்கு தலையணை, பெட்ஷீட்டு, போர்வை தர வேண்டும். நடைபாதையில் உள்ள வறியவர்க்குன்னா அது முடியாதவங்களுக்கு தலைவாணி, பெட்ஷீட்டு, போர்வை இதெல்லாம் 12ஆம் இடம். மருத்துவ செலவினை தவிர்க்க, உங்களுக்கு மருத்துவ செலவே வரக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணும்னா, வயதானவர்கள், சுமங்கலி பெண்களுக்கு, வயதான சுமங்கலி பெண்களுக்கு அப்படின்னு எழுதிக்கலாம். வயதான சுமங்கலி பெண்களுக்கு பாத பூஜை வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் செய்ய வேண்டும். மருத்துவ செலவு வராமல் இருக்க வயதான சுமங்கலி பெண்களுக்கு வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில பாத பூஜை செய்யணும். ஜெயில் தண்டனையை தடுக்க, ஜெயில் தண்டனை வரக்கூடாது. நகவெட்டியை, நகவெட்டி அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்களா, பெயின் கட்டர், நெயில் கட்டர். நகவெட்டியை சனிக்கிழமை செவ்வாய் ஓரையில் உடைத்து டாய்லெட் தொட்டியில் போடவும். நகவெட்டிய எப்படின்னா, சனிக்கிழமை நகவெட்டிய சனிக்கிழமை செவ்வாய் ஓரையில அதை உடைச்சி அந்த டாய்லெட் தொட்டி இருக்குல்லவா அதுல போட்டுருணும். போட்டு திருப்பி விட்டா அது உள்ள போயிடும். அது எதுக்கு சின்ன ஓட்டையா வருது, அது பெரிய ஓட்டையா தான் அதெல்லாம் போயிடும். எங்க வேணா போடுங்க, முதல்ல போடணும், அவ்வளவுதான். கால் பாதவலி சரியாக, யாருக்காவது கால் பாதவலி இருக்குதா, இருந்தா அதை சரி செய்ய சுடுகாடு வெட்டியானுக்கு செருப்பு தானம் கொடுக்கணும். இதுல பாத்தீங்கன்னா இந்த 12ஆம் பாவத்துல சின்ன பசங்களுக்கு, நடுத்தர ஆளுங்களுக்கு, வயசானவங்களுக்கு எல்லாத்துக்குமே இதுல பரிகாரம் இருக்குது. சின்ன வயசு பசங்க வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுவாங்க. நடுத்தர ஆளுங்களுக்கு பண விரயம் ஆகிட்டே இருக்கும். 50 வயசு மேலானவங்களுக்கு நோய் பிரச்சனை வரும். அப்ப எல்லாத்துக்குமே இதுல பரிகாரம் இருக்கு. அந்தந்த வயசுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த பரிகாரத்தை பண்ணிக்குவாங்க. 12 பாவம் முடிஞ்சிருச்சுல.